ஸோ அந்த கால்களுடைய அந்த நடுப்பகுதியில மட்டும் இப்ப தான் வயத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோ வச்சே நம்ம பேஷண்ட் என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். இவங்களுக்கு கொஞ்சம் சிவியாரிட்டி அதிகம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஃபுட்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் காட்டுது. ஸோ நம்ம இன்னொரு ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபுட் பார்க்கலாம். இந்த ஃபுட்லயும் எவ்ளோ ஒரு இதுவா காமிக்குது நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த குடல் பகுதி ஃபுல்லாவே அவங்களுக்கு அப்படியே ஒரு அலர்ஜி. நீங்க அந்த இந்த ஃபுல்லா அப்படியே வெந்து போன மாரி. இது கண்டிப்பா அழுக்கு கிடையாது. இது கிளீன் பண்ண ஃபுட் தான். ஸோ அதுவும் இன்டெஸ்டைன்ல எப்படி பிளாக் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அது எவ்வளோ அழகா தெளிவா காட்டுது. நம்ம கால் பாதங்கள்ல நம்ம எவ்வளோ விஷயம் டயக்னோஸ் பண்ண முடியும்னு நம்ம எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் ஸோ நம்ம இந்த ஃபோட்டோஸ் வந்து காமிச்சோம். ஸோ இந்த மாரியான இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ல இந்த அளவுக்கு புண்ணு அந்த தொண்டையிலிருந்து